ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு லாஸ்ட்டு முடியுது. கிறிஸ்மஸ் முடிஞ்சு லாஸ்ட்லேருந்து ஜனவரி வரப்போகுது. ஓடிச்சு. மாதமே ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியாத மாதிரி எங்களுக்கு போயிடுச்சு. எங்கள் அப்பாவோட இழப்பு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ஸு. எனக்கு விஷ் பண்ணுற ஒரே ஜீவன் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா இன்றைக்கி எங்கள் கூட இல்லை. விஷ் வரும் அவர்கிட்ட இருந்து தான் எப்போவுமே. அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறது, எப்படியும் ஒரு நாள் வரும்ன்ட்டு எங்களுக்கு தெரியல, வந்துடுச்சு. அதான் அவர்கிட்ட இந்த விஷ் ஜனவரிக்கு, கிறிஸ்மஸ்க்கு, பர்த்டேக்கு ஞாபகம் மறதினால ஞாபகம் ஜாஸ்தி வச்சுருப்பேன். நாங்கள் கூட எதனாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயம் மறந்துடுவேன். இப்போவே எனக்கு நிறைய ஞாபகம் மறதி இருக்குது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக ஞாபகம் மறதி இல்லை. எல்லாமே ஞாபகம் வச்சுருப்பாரு. எல்லார் நம்பரும் நம்ம சேவ் பண்ணி பேர்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அவர் எல்லா நம்பருமே மனப்பாடம் பண்ணி வைப்பார். அவருக்கு எப்படி தான் இவ்வளோ ஞாபக சக்தி இருக்குன்னு தெரில. எல்லார் நம்பரும் ஞாபகம் வச்சுப்பார். கரெக்டாக சொல்லுவார், அம்மா இந்த நம்பர் போடு, இந்த நம்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தி. 74 வயசு மாதிரி தெரியாது அவருக்கு. நல்ல ஞாபக சக்தி வச்சுருப்பார். எல்லாருக்கும் எந்த டைமும் என்னமோ சொல்லுவார். பஸ் ரூட் ஞாபகம் இருக்கும். இந்த சைடு போகணும், இந்த பஸ்ஸு, இந்த சைடு பஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாரு. சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி போகிற வயசு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஞாபகமாக இருந்தார். வயசானவங்க நிறைய பேர் ஞாபக சக்தி இல்லாமல் எப்படியோ இருக்காங்க. பரவாயில்ல, அவங்களும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு அப்பா போனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய இருக்கிறவங்களோட ஃபீலிங் தான் தெரியுது. இது ஒன்று கடந்து போகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.